திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி 2022 ஜனவரி திங்கள் 12ஆம் தேதி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் வணக்கத்திற்குரிய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முன்னிலையில் ஒன்றிய அரசின் பிரதமர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. தொடர்ந்து இந்த மருத்துவமனையின் கட்டமைப்பு முழுமையாய் கட்டி முடிக்கப்பட்டு ஒட்டுமொத்த பணிகளும் தன்னிறைவு பெற்றதற்கு பிறகு 2022 அக்டோபர் திங்கள் 21ஆம் தேதி இங்கே 700 படுக்கைகள் கொண்ட மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை ஒன்று இங்கே திறந்து வைக்கப்பட்டது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை திறந்து வைக்கப்பட்ட நாள் முதல் இப்பகுதி மக்களிடையே மிகப்பெரிய அளவிலான வரவேற்பை பெற்று மகத்தான மருத்துவ சேவை பெற்று வருகிறார்கள். தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பெருமதிப்பிற்குரிய திரு வி.ஜி. ராஜேந்திரன் அவர்கள் சட்டமன்றத்தில் திறந்து வைக்கப்பட்ட இந்த மருத்துவமனைக்கு இருதயவியல் சிகிச்சைக்கான கேத்தலாப் ஒன்று வேண்டும் என்கின்ற கோரிக்கையை தன்னுடைய கேள்வியின் வாயிலாகவும் நேரமில்லா நேரத்தில் பேசும் போதும் வலியுறுத்தினார். அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த மருத்துவமனைக்கு ஏற்கனவே அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 2022 அக்டோபர் திங்கள் 21ஆம் தேதி திறந்து வைத்ததற்கு பிறகு பல்வேறு வகையான அடிப்படை வசதிகளை தொடர்ச்சியாக செய்து தந்து கொண்டிருந்தார்கள். அதன் விளைவாக இன்றைக்கு திருவள்ளூரில் மட்டும் இந்த மருத்துவமனையில் தினந்தோறும் புறப்பயனாளர்களின் பயன்பாடு என்பது அபரிதமாக வளர்ந்திருக்கிறது. ஒவ்வொரு நாளும் 3000 பேர் இங்கே புறப்பயனாளர்களாக பயன்பெற்று வருகிறார்கள். இதற்கு முன்னால் இந்த பகுதியில் இருந்தவர்கள் திருவள்ளூராக இருந்தாலும் திருவள்ளூரை சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான கிராமப்புற மக்களாக இருந்தாலும் சென்னைக்குத்தான் வந்து மருத்துவ சேவை பெறுவது என்பது தொடர் வாடிக்கையாக இருந்தது. இந்த மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இங்கே அமையப்பெற்றதற்கு பிறகு இன்றைக்கு தினந்தோறும் 3000 பேர் அளவுக்கு மருத்துவ சேவையை பெற்று வருகிறார்கள். அதேபோல் உள்நோயாளிகளாக தங்கியிருந்து சிகிச்சை பெறுபவர்கள் தினந்தோறும் 750 பேர் என்கின்ற வகையில் மகத்தான மருத்துவ சேவையை இந்த கல்லூரி மருத்துவமனை வழங்கி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு மாதமும் குழந்தை பிறப்பு என்பது 750 அளவில் குழந்தை பிறப்பு. தினந்தோறும் சராசரியாக 25-30 குழந்தைகள் இங்கே பிறக்கிறார்கள். எனவே மிகப்பெரிய அளவிலான மருத்துவ சேவை ஆற்றி வருகிற இந்த மருத்துவமனைக்கு நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் கோரிக்கையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்று இன்றைக்கு புதிதாக அதிநவீன மருத்துவ வசதிகளை கொண்ட ஒரு இருதயவியல் கேத்தலாப் ஒன்று, நவீன கேத்தலாப் ஒன்று 9,65,00,000 மதிப்பீட்டில் தற்பொழுது பெருமதிப்பிற்குரிய துறையின் செயலாளர் மற்றும் சிடி ஸ்கேன் சேவைகள் இன்றைக்கு இங்கே தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த மருத்துவமனையில் இனிமேல் 24 மணி நேரமும் இருதய சிகிச்சைக்கும் சிடி ஸ்கேன் தேவைகளுக்கும் பொதுமக்கள் மிகப்பெரிய அளவில் இதை பயன்படுத்திக் கொள்ள நாங்கள் அன்போடு வேண்டுகிறோம். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு இன்றைக்கு உலகம் முழுவதும் கொரோனா பேரிடருக்கு பிறகு இருதய நோய் பாதிப்புகள் என்பது அதிகரித்து வருகிற நிலை. அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்திய மருத்துவத்துறையின் வரலாற்றில் முதல் முறையாக தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துணை சுகாதார நிலையங்கள் மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் இதய நோய் தடுப்புக்கு சிறிய அளவிலான பாதிப்புகள் வந்தவுடனே அதை தடுப்பதற்கு கோல்டன் அவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த நேரத்திற்கு முன்னாலேயே அவருடைய உயிரை காப்பதற்கு லோடிங் டோசஸ் என்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த வகையில் ஆஸ்பிரின், குளோபிடோக்ரல், அட்ரோவாஸ்டாட்டின் போன்ற 14 மருந்துகள் அடங்கிய பெட்டகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற 8713 துணை சுகாதார நிலையங்களிலும் 2336 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் முதன்முறையாக அந்த மருந்து வைக்கப்பட்டிருக்கிறது. அதன் மூலம் மட்டுமே இன்றைக்கு தமிழ்நாட்டில் ஆரம்ப நிலைகளில்
இந்த இருதய பாதிப்புக்குள்ளானவர்கள் இந்த திட்டம் தொடங்கி வைக்கப்பட்டதற்கு பிறகு இதன் மூலம் இன்றைக்கு பயன்பெற்றிருப்பவர்கள், உயிர் காப்பாற்றப்பட்டிருப்பவர்கள் 43,326 பேர். இந்த லோடிங் டோசஸ் திட்டத்தின் மூலம் 43,326 பேர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சென்னையில் துவக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 2 கேத்லாப்புகளும், மதுரை அரசு ராஜாஜி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 2 கேத்லாப்புகளும், கொளத்தூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பெரியார் அரசு மருத்துவமனையில் 1 கேத்லாப்பும், சேலம் அரசு மோகன் குமாரமங்கலம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1 கேத்லாப்பும், ஓமந்தூரார் தமிழ்நாடு அரசு பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் 1 கேத்லாப் கருவியும், இன்றைக்கு திருவள்ளூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 1 கேத்லாப் கருவி என்று இந்த அரசு பொறுப்பேற்ற இந்த 5 ஆண்டுகளில் 8 இடங்களில் புதிய கேத்லாப் ஆய்வகங்கள் உருவாக்கப்பட்டு சாதனை படைக்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த 8 மட்டுமல்லாது இன்னமும் கூட ஒரு 4 இடங்களில், குறிப்பாக கடலூர், நீலகிரி, திருவண்ணாமலை, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களிலும் இந்த கேத்லாப் கருவிகள் அமைக்கும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் என்பது ஏராளமானவைகள், நூற்றுக்கணக்கானவைகள் இன்றைக்கு கொள்முதல் செய்யப்பட்டு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளாக இருந்தாலும் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளிலும் தொடர்ந்து பொருத்தப்பட்டு மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான சேவையாற்றி வருகிறது. 2021க்கு முன் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்த சிடி ஸ்கேன்களின் எண்ணிக்கை 116. அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு 5 ஆண்டுகளில் 22 புதிய எண்ணிக்கையில் வாங்கி தரப்பட்டு தற்பொழுது பயன்பாட்டில் இருப்பவை 138. அதேபோல் பெட் சிடி ஸ்கேன், புற்றுநோயை துல்லியமாக கண்டறிகிற அந்த பெட் சிடி ஸ்கேன்கள் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் 2 இடங்களில் மட்டும்தான் இருந்தது. சென்னை, மதுரை என்று 2 இடங்களில் இருந்தது. இந்த அரசு பொறுப்பேற்றதற்கு பிறகு தற்போது மாண்புமிகு முதல்வர் அவருடைய வழிகாட்டுதலோடு சேலம், கோவை, காஞ்சிபுரம், நெல்லை என்று 5 இடங்களில் புதிய பெட் சிடி ஸ்கேன்கள் வாங்கி தரப்பட்டு தற்பொழுது 7 பயன்பாட்டில் இருக்கிறது. அதேபோல் இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் தமிழ்நாட்டில் இருந்த எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் 33. அரசு பொறுப்பேற்ற 5 ஆண்டுகளில் 18 புதிய எம்ஆர்ஐ ஸ்கேன்கள் வாங்கி தரப்பட்டு தற்போது பயன்பாட்டில் இருப்பது 51. கோபால்ட் கருவிகள், புற்றுநோய் சிகிச்சைக்கான அந்த கோபால்ட் கருவி ஏற்கனவே இந்த அரசு பொறுப்பேற்பதற்கு முன்னால் ஒன்று மட்டுமே இருந்தது. தற்பொழுது 9 புதிதாக வாங்கி தரப்பட்டு புற்றுநோய் பாதிப்புகள் உலகம் முழுவதும் அதிகரித்து வருகிற நிலையில் அதனுடைய தேவையை கருத்தில் கண்டு 1 மட்டுமே இருந்த இந்த மாநில அரசு மருத்துவமனைகளில் தற்பொழுது 9 புதிதாக வாங்கி தரப்பட்டு 10 இடங்களில் கோபால்ட் கருவிகள் பயன்பாட்டில் இருக்கிறது. இப்படி மருத்துவமனைகளின் கட்டமைப்பு மட்டுமல்லாது அதிநவீன மருத்துவ உபகரணங்களும் தொடர்ச்சியாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் வாங்கி தந்து மருத்துவ சேவையை உயர்த்தி வந்திருக்கிறார்கள். பொதுவாகவே இந்திய அரசு மருத்துவமனைகளில் வேறு எங்கும் இல்லாத கேன்சர் ரோபோட்டிக் எக்யூப்மெண்ட் ஒன்று 34.5 கோடி மதிப்பிலான ஒன்று ஓமந்தூரார் பன்னோக்கு மருத்துவமனையில் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் திறந்து வைத்தார்கள். இந்தியாவில் இருக்கிற 36 மாநிலங்களில் எந்த மாநில அரசு மருத்துவமனையிலும் இல்லாத ஒன்று. எய்ம்ஸ், ஜிப்மர் போன்ற மருத்துவமனைகளில் இருக்கிற அந்த கருவி இன்றைக்கு சென்னையில் ஓமந்தூரார் அரசு மருத்துவக் கல்லூரியில் இருக்கிறது. அதேபோல் ஆட்டோ எம்ஆர்ஐ, டபுள் பலூன் என்ட்ரோஸ்கோபி போன்ற அதிநவீன மருத்துவ உபகரணங்களும் இன்றைக்கு தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகளில் இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். அந்த வகையில் இன்றைக்கு திருவள்ளூர் மிகப்பெரிய அளவிலான முன்னேற்றம் பெற்று இந்த பகுதி மக்களுக்கு தேவையான இந்த மருத்துவ கட்டமைப்பை மேம்படுத்தி இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு முன்னால் நானும் துறையின் செயலாளரும் மாவட்ட ஆட்சித்தலைவர், NHM MD, TNPHSC PD போன்ற அலுவலர்கள் இதே மாவட்டத்தில் பூந்தமல்லிக்கு அருகில் நெடுஞ்சாலை பகுதியில் ஏற்படுகிற விபத்துகளுக்கு உடனடியாக அவர்களை உயிரை காப்பாற்றுவதற்கு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் 2021 டிசம்பர் திங்கள் 18ஆம் தேதி கொண்டு வரப்பட்ட
இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் 48 என்கின்ற திட்டத்தின் கீழ் பலன் அளிப்பதற்கும் கூட ஏதுவாக இன்றைக்கு நசரத்பேட்டையில் ஒரு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவமனை ஒன்று 5,30,00,000 செலவில் கட்டப்பட்டு 1,25,00,000 உபகரணங்கள் அதற்கு பொருத்தப்பட்டு 6,55,00,000 மதிப்பிலான அந்த மருத்துவமனையை சற்று முன்னர் திறந்து வைத்துவிட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு தேர்தல் தேதி இன்று மாலை அறிவிக்கவிருப்பதாக அறிகிறோம். இந்த நாளில் திருவள்ளூரில் மட்டும் நசரத்பேட்டையில் ஒரு விபத்து மற்றும் அவசர சிகிச்சை பிரிவு மருத்துவமனை 6,55,00,000 மதிப்பீட்டிலும், இங்கே திருவள்ளூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 12,50 கோடி மதிப்பிலான கேத்தலாப் மற்றும் சிடி ஸ்கேன் அமைக்கிற பணியும் இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறோம். இந்த துறை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மூலம் இந்த துறைக்கு பொறுப்பேற்ற நாள் முதல் மணி நேரம் தொடங்கி இந்த ஆட்சியின் அதாவது 16வது சட்டமன்ற பேரவையின் இறுதி நாள் இன்றைக்கு தேர்தல் அறிவிப்பு வந்தால் அது வந்ததற்கு அப்ளிகபிள் ஆகும். இந்த நாள் இறுதி மணி வரை இந்த துறையின் சேவை என்பது தொடர்கிறது என்பதற்கு திருவள்ளூர் மருத்துவமனை ஒரு சான்றாக இருந்து வருகிறது. உங்களின் வாயிலாக திருவள்ளூரின் இந்த மருத்துவ சேவையை தொடங்கி வைப்பதில் பத்திரிகை மற்றும் ஊடகவியலாளர்களின் இதுநாள் வரையிலான உங்களின் மிகப்பெரிய அளவுக்கான இந்த துறைக்கு நீங்கள் தந்து வந்த ஒத்துழைப்புக்கு நன்றியை தெரிவித்து, இன்றைக்கு திருவள்ளூர் மாவட்டத்து மக்கள் இதை மிக பெரிய அளவில் பயன்படுத்துவதற்கு இந்த செய்தியையும் மிக சிறப்பாக பிரசுரிக்குமாறு வெளியிடுமாறு கேட்டு விடைபெறுகிறோம். செய்திகளை உண்மைத்தன்மையுடன் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தி கிரேட் இந்தியா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள். எப்போதும்